ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ஃபேக்டர் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், தென் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டாங்க, அரே நேம் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அந்த அரேவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் த கிவன் அரே இன் இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்மளை ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபுல்லாக படிக்கணும் கொஸ்டின். வெறும் அசெண்டிங் ஆர்டரில் என்னதும் இது ரொம்ப ஈஸியாச்சு, அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் ஏன்னு போட்டால் முடிஞ்சதே நினைக்கக்கூடாது. இன்க்ரீசிங் ஆர்டரில் எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி எப்படி, எதை பேஸ் பண்ணி, நம்பரை பொறுத்தா இல்லை அதோட ஃபேக்டர்ஸை பொறுத்தா இல்லை வேற ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஃபர்தராக முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். அப்போது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை பொறுத்து இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்பரை ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, elements having the least number of factors should be the first to be displayed. அதாவது எதுக்கு ஃபேக்டரோட கவுண்ட் கம்மியா இருக்கோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும், அதோட ஆர்டர்ல ஷார்ட் பண்ணணும். எதுக்கு ஃபேக்டர்ஸோட கவுண்ட் அதிகமா இருக்கோ அது அடுத்தடுத்து வரணும் நெக்ஸ்ட். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்ல கம்மியான ஃபேக்டர்ஸ்ல இருந்து அதிகமான ஃபேக்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ணணும். அந்த ஆர்டர்ல எனக்கு அரே ஷார்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒருவேளை ஒரு ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ரெண்டுக்கும் ஃபேக்டர் 2, 3க்கும் ஃபேக்டர் 2 அப்படின்னு ரெண்டு நம்பருக்கும் சேம் நம்பர் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ நீங்கள் ஃபேக்டர்ஸை பொறுத்தெல்லாம் ஷார்ட் பண்ணாதீங்க, அந்த நம்பர்ஸை பொறுத்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் கம்மியான நம்பரோ அந்த நம்பரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ டைரெக்டாக நான் இந்த அரே எடுத்துக்கிறேன். 6, 8, 9 அப்படின்னு 3 வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய அரேயில் என்ன இருக்குது, 6, 8, 9 கரெக்டா. ஸோ என்னுடைய அரே ஈக்குவல் டு 6 தென் 8 தென் 9. இப்போ 6க்குன்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 6க்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தென் 6. 6க்குன்னு பார்க்கும்போது 4 கரெக்டா. 6ஓட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸோட கவுண்ட்டு 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம 4ஆ, ஸோ நம்ம இங்கே 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 8க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 8க்கு என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, அது போக 4, 2, 8 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 8 இருக்குது, இதுக்கும் 4, இதோட கவுண்ட்டு 4. அப்போ 8க்கும் கவுண்ட்டு 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 9. 9ன்னு பார்க்கும்போது கவுண்ட் என்னது, 9ன்னு பார்க்கும்போது 1 இருக்குது, 3 இருக்குது, அவ்வளோதான் 9. அப்போ இதோட ஃபேக்டர் கவுண்ட்ஸு 3. அப்போது இதில் எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும், முதல்ல கம்மியாக நம்பர் ஃபேக்டர் இருக்கிறது முன்னாடி வந்துடணும். அப்போ இந்த நம்பர் முன்னாடி வந்துடணும்னா 9 ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, 6ம் இருக்குது, 8ம் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான். அப்போ சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்குன்னா ஃபேக்டரை பார்க்காதீங்க, அந்த நம்பரை பார்த்து அந்த நம்பரில் எது கம்மியான நம்பரோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9, 6, 8 இதுதான் இதுக்கு அவுட்புட். இதுவே என்னுடைய கிவன் இன்புட் 8, 6, 9 இருந்தால் நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், அப்போவும் நான் இதே தான் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ 8, 6, 9 அப்படின்னு இருந்தாலும் இதுக்கு ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது 4, 4, 3 தான். அப்போ முதல்ல எது வந்திருக்கும், 9 வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 8 இருக்கு, 6 இருக்கு. இந்த ரெண்டுல எது கம்மியான நம்பரு, 6. அதுபடி நம்ம கொண்டு வரணும். 6 தென் நெக்ஸ்ட் 8 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்படி இந்த பேஸில் நம்மளை ஷார்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்புட்னு பார்க்கலாமா, 2, 4, 7க்கும் என்னன்னு செக் பண்ணிடலாம். 2, 4, 7. ஓகே, இப்போ அரே ஈக்குவல் டு 2, 4 அண்ட் 7. ஓகே, இப்போ 2க்குன்னு பார்க்கும்போது 1 அண்ட் 2, 4க்குன்னு பார்க்கும்போது 1, 2 அண்ட் 4, 7ன்னு பார்க்கும்போது 1 அண்ட் 7. அப்போ இது எப்படி, எந்த பேஸில் ஆர்டர் பண்ணணும், முதல்ல 2ஓட கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4ஓடது 3 இருக்குது, 7ஓடது 2 இருக்குது. அப்போ முதல்ல இந்த 2 and 3 இதை பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரணும், 2 தான் வரும், எந்த சேஞ்சஸும் இல்லை. 3 and 2ன்னு பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும், ஸோ எனக்கு 2 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இது எப்படி கடைசியாக எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல 2, அடுத்தது 7, அடுத்தது 4 கரெக்டா. 2, 7, 4 இந்த ஆர்டரில் தான் வரணும், செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன, 2, 7, 4, இதுக்கு 9, 6, 8 கரெக்டாக இருக்கா. ஸோ நம்ம கரெக்டாக எப்படி ஷார்ட் பண்ணணுங்கிற மெக்கானிசம் புரிஞ்சுதா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன்.
இப்போ அரேல ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போது நான் 2 ஆர்குமெண்ட் எடுக்க போறேன் A Bயா. ஸோ நீங்க வந்து அரேல எவ்வளோ வேல்யூ வேணாலும் இருக்கலாம். நீங்க ஜஸ்ட் 2 ஆர்குமெண்ட்டை கம்பேர் பண்ணீங்கனாலே அது அந்த கம்ப்ளீட் என்டையர் அரேக்குமே அந்த மெக்கானிசம் அந்த அல்காரிதம் வந்து ஆட்டோ ப்ளே ஆகி உங்களுக்கு ஃபைனல் அரே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அரே கொடுத்துரும். தட் இஸ் த பவர் ஆஃப் கம்பேரேட்டர். ஓகே, இப்போ நான் இங்க இருக்குன்னு வைங்களேன். இப்போ 9 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல 2 7 இல்ல 2 4 அப்படின்னு நான் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். 2 and 4. ஓகே, 2 and 4. ஓகே, இப்போ அரேல வந்து 2 வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. A ஈக்குவல் டு 2 and 4. இதை நார்மலா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? இது A இது B அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஏவோட நம்பர் ஆஃப் கவுண்ட் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்? இன்ட் ஏவோட ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். ஏவோட ஃபேக்டர் எவ்வளவு? ஏவோட ஃபேக்டர் 2. நெக்ஸ்ட் இன்ட் பியோட ஃபேக்டர் எவ்வளவு? பியோட ஃபேக்டர் 3. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை தான் நான் கம்பேர் பண்ணணும். அதை பொறுத்து தான் இந்த எலிமெண்ட்டை நான் ஸ்வாப் பண்ணணுமா வேணாமான்னு நான் பார்க்கணும். இதுக்கு 2 இதுக்கு 3. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இந்த 2யும் 4யும் அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கரெக்டா? அசெண்டிங் ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ A ஃபேக்டர் 2 B ஃபேக்டர் 3 இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல செக் பண்ணணும். இஃப் என்னுடைய A ஃபேக்டர் இஸ் லெஸ் தென் B ஃபேக்டரா இருந்ததுன்னா ஆல்ரெடி இது கரெக்டா தான் இருக்கு. அப்ப நீ எதுவுமே பண்ணாத ரிட்டர்ன் -1. ஏன்னா நீ ஸ்வாப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் இந்த கேஸ்ல சப்போஸ் நான் வந்து 4 and 2 அப்படின்னு என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னா A and B. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? A ஃபேக்டரோட கவுண்ட் எவ்வளவு? ஸோ A ஃபேக்டரோட கவுண்ட் 3, B ஃபேக்டரோட கவுண்ட் என்னது 2. இதை இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்கிறனால இது என்ன கேஸை பாஸ் பண்ணுது? A ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தென் B ஃபேக்டர். அப்ப இந்த இடத்துல நான் இதை ஸ்வாப் பண்ணணும். அப்ப ரிட்டர்ன் 1. ஏன்னா அப்பதான் இது இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டா? 4 2ங்கிறது 2 4ன்னு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல ரெண்டுத்துக்குமே ஃபேக்டர் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எல்ஸ். அப்ப ரெண்டுத்துக்குமே ஃபேக்டர் ஈக்குவலா இருக்கு. இப்போ வந்து நான் வந்து 4 and 4ன்னு எடுக்க வேணாம். 2 and 7 7 and 2 வச்சுக்கலாம். இப்போ 7 and 2 இப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு A வந்து என்னது? இது A இது B. அப்ப A ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னாலும் 2 தான், B ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னாலும் 2 தான். எப்ப எந்த கேஸ்ல A ஃபேக்டரும் B ஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நீங்க ஃபேக்டர்ஸை பார்க்காதீங்க, உங்களோட A and B பாருங்க. A and B எப்படி இருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா? இல்ல, டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. 7,2ன்னு இருக்கு. அப்ப நான் இது என்ன பண்ணணும்? 2,7ன்னு கொண்டு வரணும். அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. A - B போட்டாலே அது இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்துடும். அப்ப இங்க ரிட்டர்ன் A - B. ஏன்னா நான் போன வீடியோலயே சொல்லிட்டேன் இன்க்ரீசிங் ஆர்டருக்கு ஏன் A - B போடுறோம்னு. அந்த 3 கேஸும் இங்கேயும் நம்ம இதே மாதிரி செக் பண்ணணும் தானே? A லெஸ் தென் B இருந்தா -1, A கிரேட்டர் தென் B இருந்தா ரிட்டர்ன் +1, 2 ஈக்குவலா இருந்தா 0. இதெல்லாம் பண்ணணும் தானேனா அது எல்லாமே இந்த ஒரு கேஸ்ல வந்துடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன போடுறோம்? A - B போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரேட்டரோட கான்செப்ட்ல இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரக்டா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எனக்கு கவுண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நான் கவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முதல்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ எழுதணும்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட். முதல்ல நான் அதுக்கு கவுண்ட் ஃபேக்டர்ஸ்க்கும் எழுதுறேன். இன்ட் கவுண்ட் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி கவுண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள ஒரு நம்பர் வருதுன்னு வைங்க. ஒரு நம்பரை கொடுத்து கவுண்ட் ஃபேக்டர் கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? முதல்ல என்னுடைய கவுண்ட் 0வா இருக்கும். தென் ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எதுல இந்த 1லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். I ஈக்குவல் டு 1, I into I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. உங்களுக்கு புரியுதா ஏன் நான் இது போட்டேன்னு? ஏன்னா ஸ்கொயர் ரூட் வரைக்கும் செக் பண்ணாலே போதும், அங்கேயே ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபேக்டர்ஸ் எப்படி கவுண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு நம்மளோட பிகினர் மாடியூல எப்படி இந்த கவுண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த பிரைம் நம்பர் அந்த கொஸ்டின்ல நீங்க பார்த்தீங்கனாலே ஈஸியா புரிஞ்சிடும் ஏன் இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ I++. ஓகே, முதல்ல I வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ n mod I ஈக்குவல் டு 0வா இருந்தா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று I into I ஈக்குவல் டு n இருக்கும். அப்படி இருந்தா நான் ஒன்று பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணணும். I ஈக்குவல் டு n இருந்ததுன்னா நான் கவுண்ட்டை 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணா போதும். ஸோ கவுண்ட் ++. இதுவே நான் அப்படி இல்லை I into I வேற நம்பரா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கவுண்ட்டை 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +2. ஃபைனலா இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே ரிட்டர்ன் கவுண்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது
நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணல. கவுண்ட் ஃபேக்டர்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இது புரியலன்னா நான் சொல்றேன். இது புரியலன்னா அதை முதல்ல பாருங்க. அது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இப்போ கவுண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் எழுதுனா போதும். இங்க அரே கொடுத்துட்டாங்க. அரேயில் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேரேட்டர் தனியா எழுதுறதுனாலும் நம்ம எழுதலாம், இல்ல டைரக்டா அதுலயே யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். இப்போ அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் ஏ எப்படி ஷார்ட் பண்ணணும்? அந்த கம்பேரேட்டர் மெத்தடவே இப்ப நான் எழுத போறேன். நியூ கம்பேரேட்டர் என்ன டைப்பு? இன்டீஜர். ஏன்னா உள்ள இருந்து நம்ம இன்டீஜர் வேரியபிள் தான் எடுக்க போறோம். ஸோ இன்டீஜர் இதுல இப்போ பப்ளிக் இன்ட் கம்பேர். இதுல வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து இன்டீஜர் ஏ கமா இன்டீஜர் பி. ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூஸ் எடுத்தாச்சு, ஏ பின்னு. முதல்ல என்ன பண்ணணும்? இன்ட் ஏ ஃபேக்டர் ஈக்குவல் டு கவுண்ட் ஃபேக்டர் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் பி ஃபேக்டர் ஈக்குவல் டு கவுண்ட் ஃபேக்டர் ஆஃப் பி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணணும், இஃப் என்னுடைய ஏ ஃபேக்டர் இஸ் லெஸ் தென் பி ஃபேக்டர், அதாவது ஆல்ரெடி ஏ ஃபேக்டர் வந்து பி ஃபேக்டர் விட லெஸ் தென்னாக தான் இருக்கு, ரெண்டு கரெக்டான அலைன்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்வாப்பே தேவையில்லை, ரிட்டர்ன் -1. நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் ஒருவேளை ஏ ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தென் பி ஃபேக்டர்னா கண்டிப்பா அந்த எலிமெண்ட்டை நான் ஸ்வாப் பண்ணி ஆகணும். சப்போஸ் ரிட்டர்ன் 1. ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, ஏ ஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கு, பி ஃபேக்டரும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி. ஏன்னா அந்த கேஸ்ல நம்ம ஏவை தான் பார்க்கணும், ஏ ஃபேக்டர்ஸை பார்க்கக்கூடாது. அந்த டைரக்ட் வேல்யூஸை பொறுத்து தான் டைரக்ட் வேல்யூஸை இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். ஓகே, என்னெல்லாம் ஒரு செமிகோலன் வச்சுட்டு ஸோ என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்டிங்க்கு எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? நீங்க எதை ஷார்ட் பண்ணீங்களோ அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் ஏ. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ முதல்ல நான் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். 3ன்னு கொடுத்து 2 4 7ன்னு கொடுத்தா என்ன வரணும்? இல்லை, நான் 6 8 9 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6 6 8 9 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணா 968ங்கிறது பக்காவா வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 2 4 7 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 4 7 ரன் பண்ணோம்னா 274 அப்படிங்கிறது வந்துருச்சு. பர்ஃபெக்ட். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ ஒரு 5 வேல்யூ, அந்த 5 வேல்யூல நாமளே வந்து இப்போ டிசைன் பண்ணலாம். எல்லாமே பிரைம் நம்பரா இருக்குன்னு வைங்களேன். 7 13ல இருந்து ஆரம்பிப்போம். 13 இஸ் அ பிரைம் நம்பர். 11 7 5 நெக்ஸ்ட் என்னது 3 அப்படின்னா எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு. அப்படின்னா என்னது? எல்லாத்துக்குமே கவுண்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 2 தான். அப்ப எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? அசெண்டிங் ஆர்டர்ல. அசெண்டிங் ஆர்டர்னா அவுட்புட் எப்படி வரணும்? 3 5 7 11 13 வரணும். செக் பண்ணிடலாம். 3 5 7 11 13 கரெக்டா தான் வருது. அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த கொஸ்டின்ல கம்பேரேட்டர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறதே நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஆர்எல்ஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு நீங்க என்ன உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.